சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு அவங்களோட ரத்தத்துல கட்டுப்பாடற்ற சர்க்கரையினால நிறைய பேருக்கு கால்களில் புண்கள் வர்றது பார்த்துருப்பீங்க. அதுவும் பெரும்பாலும் கட்டை விரல்ல இந்த இடத்துலையும், இந்த ஓரத்துலையும், அதே மாதிரி இந்த ஓரத்துலையும், இங்க குதிகால்லையும், சரியா? இந்த 4 இடங்கள்லையும் தான் அதிகமான பேருக்கு வந்து புண்கள் வரும், சரியா? இந்த 4 இடங்களே அதிகமாக புண்கள் வர காரணம் வந்து இந்த இடங்கள்ல தான் வந்து உங்களோட வெயிட் வந்து லோட் ஆகுறது, சரியா? இந்த இடங்கள்ல நீங்க தினமும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட கால்களை இந்த மாதிரி உங்க கை விரல்ல வச்சு நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த இடங்கள்ல ஏதாவது ஹார்ட்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீவி விடுங்க, சரியா? இது வந்து உங்களோட கால்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. அதுக்கு பிறகு உங்களோட கை விரல்களை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, சரியா? அதுக்கு பிறகு உள்ளே வெளியுமா இந்த மாதிரி திருப்புங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி முழங்கால, அதாவது உங்களை கணுக்கால வந்து நல்லா சொல்லட்டுங்க, சரியா? இது எல்லாமே வந்து உங்களோட கால்களோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், சரிங்களா? நீங்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தினாலும் நீங்க உங்களோட ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து தினமும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டயபெட்டிக் அல்சர் அப்படிங்கிற பிரச்சனை வராமல் தடுக்க முடியும்.